ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு செம டேஸ்டி சமையல் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 5 நிமிஷத்தில் ஒரு கேசரியை குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலே திடீர்னு கெஸ்ட்டே வந்துட்டாங்க அப்படின்னாங்க யோசிக்காமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 1 கப் ரவா எடுத்திருக்கேன், 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி, 1 கப் ரவைக்கு 1/2 கப் நெய், கொஞ்சம் கேசரி பவுடர், 1 பீஸ் சால்ட், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அதில் வச்சு பேன் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவாயை லேசாக வறுக்கப்போம். லேசாக ரவாயை வறுக்கணும். நம்ம இந்த கேசரி செய்யும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தாங்க உங்களுக்கு அடி பிடிக்காமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து இப்படி கையில் பார்க்கும்போது லேசாக சுடணும், அவ்வளோதான். நான் இன்னைக்கு நாகா ரவா டபுள் ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். டபுள் ரோஸ்டடாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் நெய் விடுவோம். 1 கப் ரவாக்கு 1/2 கப் நெய். நெய் சூடானதும் நம்ம முந்திரி பருப்பை சேர்க்கணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முந்திரி எடுத்துக்கலாம். நிறைய வேணுங்கிறவங்க ஃப்ளேவர்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்றவங்க கம்மி. முந்திரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க திராட்சையே போகும். திராட்சை போட்டதுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுடர். முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. ஃப்ளேவரே பார்க்க நல்லா இருக்கு. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதில் நாம் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணலாம். இந்த சால்ட் தாங்க முக்கியம். எந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணாலும் இதில் சால்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சுகரோட லெவல் வந்து அதிகமாகாமல் கம்மியாகாமல் கரெக்டான லெவல் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய சுகர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சால்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சால்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாயை இந்த கலவையில் சேர்த்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக நம்ம இன்னொரு அடுப்பில் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. 1 கப் ரவாக்கு 2 கப் தண்ணி அதை சூடு பண்ணிகிட்டு இருக்கோம். சிம்லே வச்சு சூடு பண்ணுங்க. ரொம்ப வந்து அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணோம், கலர் பவுடர் ஆட் பண்ணுறோம். நான் கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கேசரி பவுடர் ஆட் பண்ணாமலும் நீங்கள் வந்து சேர்க்கணும். அது ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்து வேக வைக்கிறோம். இப்போ இந்த டைம்ல கெட்டியாகாம நம்ம வந்து கரெக்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு
கரெக்டா கிளறி விட்டுட்டே இருக்கும். இந்த தண்ணி விட்டு ஒரு நிமிஷம் தாங்க ரவை ஈஸியா வெந்துடும். ஏன்னா ரவையும் சூடா இருக்கு, தண்ணியும் சூடா இருக்கு. ஸோ பர்ஃபெக்டா டக்குன்னு ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்குள்ள வெந்துடும். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரவணபவன் கேசரி எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபினிஷிங்ல இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், சுகர் ஆட் பண்ண போறோம். பாருங்க ரவை நல்லா வெந்திருக்கு, மணலா வெந்திருக்கு. இப்போ 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை நான் ஆட் பண்ண போறேன். இப்போ நல்ல கிளறிங்க. அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷிங் வந்து நம்ம கிளறி விடுறதுல தான் இருக்கு. இந்த கலவையில சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கெட்டியாகாம சிம்ல வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளற என்ன ஆகும், அப்படியே இலகுவாய் வந்துட்டே இருக்கும். தண்ணி பதத்துக்கு கரைஞ்சி அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த கேசரியோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப இறுக விடாம ரொம்ப கெட்டியாகாம அந்த அளவுக்கு கிண்டாம கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியா இருக்கிற பதத்திலேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் இருக்கு, ரொம்ப தண்ணியா இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் லைட்டா கெட்டி தன்மை வர வரைக்கும் நம்ம வைக்கணும். மேபி இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ்ல நமக்கு அந்த பதம் வந்துடும். ஜென்ரலாக கேசரி எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே ரவையை தண்ணியில் வேக வச்சுருவாங்க. வேக வச்சுட்டு அதில் சுகரு இதெல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நெய்யில் வந்துட்டு இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தட்டி லாஸ்ட்டில் தான் நெய் விட்டு பண்ணுவாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லாமல் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோதான். இதே மாதிரியே தான் செய்வீங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும், மறுபடியும் செய்ய தோண்டும் இந்த ரெசிபி. ஸோ இந்த பதம் போதுங்க. பாருங்க இப்படி அல்வா துண்டு மாதிரி நல்லா எப்படி இருக்குன்னு. ஏன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்குது, இதுலேயே இறக்க சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. இறக்கி வச்ச உடனே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாகாமல் இந்த பதம் வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டா அப்படி வாயில் போட்டால் கரையணுங்க, அந்த லெவல் வந்து இருக்கும். நம்ம பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. சுவையான சூடான கேசரி தயாராகிருச்சு. இப்போ நம்ம இந்த கேசரியை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பவுலில் இதை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேசரியை வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, கடாயும் சூடாக இருக்குது, கேசரியும் சூடாக இருக்குது. ஸோ இருக்க ரொம்ப கெட்டித்தன்மை ஆகிடும். இப்போ சாப்பிட கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க சூடான கேசரி தயாராகிருச்சு. வீடே மணக்குதுங்க, செம்மையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும். இந்த கேசரியை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Bhavani. Bye bye. Thank you all.